கடந்த சில மாதங்களாவே தங்கத்தோட விலை பார்த்தோம்னா ரொம்ப வேகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்திருக்கு. இப்ப ரீசெண்டா தங்கத்தோட விலை பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. சோ தங்கத்தோட விலையை பொறுத்தளவுல ஏறுதா இறங்குதா இந்த மாதிரியான விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக வழக்கம் போல வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிலர் மறந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படின்னும் ஆல்டிக் சொல்லுது. ஸோ தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, லைக் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். விஜய் பத்தி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா இப்பொழுது ஒரு புது கோணத்தை ஒரு டாக்டர் வச்சிருக்காங்க, ஷாலினி அப்படின்றவங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பெரியாரிஸ்ட் அவங்க. ஸோ தொடர்ச்சியாக பெரியாருடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பேசக்கூடியவங்க. இப்பொழுது விஜய்க்கு ஆதரவாக அல்லது விஜய் தான் இந்த கரூர் இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற அளவுக்கு அவங்க கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. அது விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி அவங்களுடைய எஃபில ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவு இப்பொழுது வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, விசிபிள் லீடர்ஸ், இன்விசிபிள் லீடர்ஷிப் இவற்றில் எது வலிமையானது என்பது மானுடவியலில் ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்றாங்க. அவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா, ஒரு தலைவர் நான் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்கிறது மக்களை கவராது. மறைஞ்சு இருந்து மக்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ஒரு தலைவர் வராரு அப்படின்னா அதுதான் மக்களை ஈர்க்கும். ஸோ மக்களும் அதை தான் விரும்புவாங்க. நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடர் காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில டைம்ல போயிட்டு பதுங்கி இருக்கணும், சில டைம் தான் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காங்க. கடைசியா ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சுற்றிலும் இட்ஸ் அட்வான்டேஜ் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் பனையூர்ல மறைஞ்சிருக்காரு அல்லது வெளியே வராம இருக்காரு அப்படின்றது விஜய்க்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தலைவருக்கான குவாலிட்டி தானா, எப்படி பாக்குறீங்க? இந்த லாஜிக்கை நம்ம அப்ளை பண்ணோம்னா பெரியாரா இருக்கலாம், மகாத்மா காந்தியா இருக்கலாம், நெல்சன் மண்டேலாவா இருக்கலாம், மார்ட்டின் லூத்தர் கிங்கா இருக்கலாம். இவங்க யாரும் நல்ல லீடர்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே விசிபிள் லீடர்ஸ் தான், இன்விசிபிள் லீடர்ஸ் கிடையாது. அவங்க எல்லாம் மக்களோட மக்களா இருந்தாங்க, மக்களை லீட் பண்ணாங்க. ஸோ டாக்டர் அவர்கள் சொல்லக்கூடிய லாஜிக் படி பார்த்தோம்னா, இப்ப நான் சொன்ன உலக தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, உலகத்தால போற்றப்படக்கூடிய தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் தலைவர்கள் கிடையாது, நல்ல தலைவர்கள் கிடையாது. ஸோ இப்போ இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலா விசிபிள் லீடர்ஸ், இன்விசிபிள் லீடர்ஸ்னு 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க இல்லையா? என்ன பொறுத்தளவுல ஒரு லீடர் இன்விசிபிளா இருக்க முடியாது, விசிபிளா தான் இருக்க முடியும். லீடர்னா என்ன? ஒன் ஹூ லீட்ஸ். ஸோ முன்னிருந்து வழி நடத்தணும், லீட் பண்ணி நீங்க போகணும். இப்போ F1 கார் ரேஸ் நடக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரண்ட்ல போறவரை ஹீ இஸ் லீடிங் த ரேஸ்ன்னு சொல்றோம்ல. இப்போ நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது மைக்கேல் ஷூமாக்கார்னு ஒரு டிரைவர் இருந்தார். அவரு பார்த்தோம்னா நிறைய போட்டிகள் அவர் தான் ஜெயிப்பார். அதே மாதிரி மிக்கா ஹாக்கன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க? ஸோ மைக்கேல் ஷூமாக்கார் இஸ் லீடிங் த ரேஸ் அப்படிம்பாங்கல்ல. ஸோ அப்போ லீடர் பதுங்கி இருக்க முடியாது, இன்விசிபிளா இருக்க முடியாது. எல்லாரோட பார்வையும் யார் மேல இருக்கும்? முதல் இருக்கிறவர் மேலதான் இருக்கும். அவரு தான் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து லீட் பண்ணி போவார். பின்னாடி இருக்கவங்களை பத்தி நம்ம பெருசா பேச மாட்டோம். பின்னாடி இருக்கவன் இன்விசிபிளா இருக்கலாம், விசிபிளா இருக்கலாம், பதுங்கலாம், ஓடலாம், ஒளியலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ஃப்ரண்ட்ல கூட்டத்தை லீட் பண்ணிட்டு போறவன் இருக்கான் பாருங்க, அவன் இன்விசிபிளா இருக்க முடியாது. ஒன் ஹூ லீட்ஸ், அவன் தான் லீடர். அவன் என்னைக்குமே இன்விசிபிளா இருக்க முடியாது. ஸோ அந்த வகையில ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அது ஓகே, ஆனா இது மானுடவியலில் ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்றாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. இது ஒரு மாதிரி ஒரு விஷயம், இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க குவாலிட்டியோ, ஒரு தலைவருக்கான குவாலிட்டியில இதுவும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி. சரி, ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இன்விசிபிள் லீடர்ஸ் யாரெல்லாம்? இவங்கெல்லாம் நல்ல இன்விசிபிள் லீடர்ஸ்னு சொல்லுங்களேன். வெளியவே வராத அந்த பெரிய லீடர்ஸ்லாம் யாரெல்லாம்? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். விசிபிள் லீடர்ஸ்க்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். மகாத்மா காந்தி சொல்றேன், மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்றேன், அம்பேத்கர் சொல்றேன், நேரு, காந்தி சொல்றேன். இவங்கெல்லாம் விசிபிள் லீடர்ஸ். இவங்கெல்லாம் மக்களோட மக்களா தான் இருந்தாங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு தலைவரை சொல்றேன். நேதாஜி இருந்தார். பேட்மேனா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார். அவர் எல்லாம் ரெடி பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படி இப்படின்னாங்க. ஓகே, மக்கள் ஆனா கடைசி வரை சுபாஷ் வருவார் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. ஸோ ஒரு தலைவர் அதுதான் இன்விசிபிளா இருக்காரு, அந்த தலைவர் ஒரு நாள் நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க இல்லையா? ஸோ இதுதான் அவங்க சொல்ல வர கேட்டகரின்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம தலைவர் கூட இருந்தாரு. நம்ம தலைவரும் பார்த்தோம்னா ஹைடிங்ல எல்லாம் இருந்தார் இல்லையா?
ஸோ அது ஒரு தேவையின் அடிப்படையில் வருது. அதுவும் அவரோட ஆஃபீஸில் போயெல்லாம் ஒளிஞ்சிருக்கல. அவரோட தொண்டர்களோட தோழர்களோட க்ளோஸாக கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பார். சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் அதே மாதிரி தான். அவருக்கு சில காரணங்களால அவரு சூஸ் பண்ண மெத்தட் ஆஃப் ஃபைட்டிங் இருக்குல்ல, அது டிஃப்ரெண்ட். அவர் துப்பாக்கி முனையில சண்டை போட்டார். ஸோ அவரால் பொதுமக்களோட சேர்ந்து மிங்கிளாகி இருக்க முடியாது. ஸோ அவர் வேற ஒரு இடத்துல சண்டை போட்டாரு. அங்க அவருக்கு தோழர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார். அவர் இருக்கக்கூடிய தளத்துல அவர் க்ளோஸா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் இன்விசிபிள் லீடர்லாம் கிடையாது, வெரி மச் விசிபிள், வெரி மச் களத்துல தான் இருந்தார். களத்துல இருந்து அங்க இருந்தவங்களை லீட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச இன்விசிபிள் லீடர்ஸுக்கு நம்ம எக்ஸாம்பிளே சொல்ல முடியாது. இன்விசிபிள் மேன் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு நாவல் உண்டு, நிறைய படங்களும் பண்ணிருக்காங்க. அவர் அப்படியே கம்ப்ளீட்டா மறைஞ்சிருவார். சக்திமான்ல கூட ஒரு கேரக்டர் வருவார் இன்விசிபிள் மேன். அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் லீடர் ஆனாதான் இன்விசிபிள் லீடர்ஸா இருக்க முடியும். இன்விசிபிள் லீடர்ஸ்னு ஒண்ணுமே கிடையாது, விசிபிள் லீடர்ஸ் தான் எல்லாருமே. அதுவும் சாதாரண விசிபிலிட்டி இல்லை, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற விசிபிலிட்டி இல்லை. லீடர்ஸா இருந்தாங்கன்னா உலகம் ஃபுல்லா அவங்கள தான் பார்க்கும். ஆனா ஒரு டாக்டர் இப்படியான ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட் அவங்க இப்படியான பார்வையை முன்வைக்கிறாங்க அப்படின்னும்போது எப்படி பார்க்கலாம் இது? ஆனா நீங்க இதுல லாஜிக்கே இல்லைன்றீங்க, ஆனா அவங்க வேற கோணத்துல இதை அணுகணும். ஸோ இதுவும் ஒரு குவாலிட்டி தான், லீடருக்கான குவாலிட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்தளவுல அஃப்கோர்ஸ் அவங்க ஹைலி குவாலிஃபைடு இண்டிவிஜுவல். நமக்கு அந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது. நம்ம பாஸ் பண்ணி டிகிரி வாங்கினதே பெரிய விஷயம் தான். பட் இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன்ல. இப்போ நான் சொன்ன லீடர்ஸ் எல்லாருமே விசிபிள் லீடர்ஸ் தானே, யாரும் இன்விசிபிள் லீடர்ஸா இல்லையே. சரி, விசிபிள் இன்விசிபிள்னு சொன்னா கூட மேபி அவங்க வேற மாதிரியான டெஃபினிஷனை மைண்ட்ல வச்சிருக்கலாம். ஆனா இப்ப விஜய் டைப்ல எந்த லீடர் இருந்திருக்காரு உலகத்துல பெரிய லீடர்? விஜய் மாதிரி வீட்டுல உட்காந்து அரசியல் பண்ண பெரிய லீடர் யாரு? ஏதாவது ஒரு லீடர் காட்டுங்களேன். அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது வெளியவே வராம ஓடி ஒளிந்த லீடர்ஸ் யாரெல்லாம் காட்டுங்களேன். காந்தி எப்படி ஓடி ஒளிஞ்சிருக்காரா? மார்ட்டின் லூதர் கிங் ஓடி ஒளிஞ்சாரா? நெல்சன் மண்டேலா ஓடி ஒளிஞ்சாரா? ஒரு லீடர் அந்த மாதிரி காட்டுங்களேன். லீடர்ஸ் எல்லாருமே ஃப்ரண்ட்ல இருப்பாங்க, ஃபோர் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க. பிரச்சனை வரும்போது தான் லீடர்ஸ் எல்லாம் வெளியவே வருவாங்க. பிரச்சனை வரும்போது ஓடி ஒளிகிறது லீடர் கிடையாது. லீடர்ஸ் பார்த்தோன்னா பிரச்சனை வரும்போது தான் ஃபுல் ஃபோர்ஸ்ல அவங்க வெளியே வருவாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இப்போ நான் பார்க்குறது என்னன்னா, திமுக மேல இன்டலெக்சுவல்ஸ் ஒரு செக்ஷனுக்கு பெரிய கோபம் இருக்கு. அறிவுஜீவிகள் ஒரு குரூப்புக்கு திமுக மேல பெரிய கோபம் இருக்கு. திமுகவை வீழ்த்தணும். எதனால நினைக்கிறீங்க? அது நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஓகே, நிறைய காரணங்கள். ஒரு காரணம்லாம் கிடையாது. நிறைய அறிவுஜீவிகளை திமுக அகாமடேட்டும் பண்ணல, இந்த சிஸ்டம் அகாமடேட்டும் பண்ணல. அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். எனக்கு பர்சனலா சில அறிவுஜீவிகள், அதாவது பொறுப்பு தரலன்றீங்க. பொறுப்பு தரலன்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு ஃபேவரா ஒரு விஷயம் செய்யலன்றீங்க அப்படின்னு கூட நான் சொல்ல வரல. அது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அவங்கள சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. பதவி தரலன்றதுக்காக கோவப்பட்டாங்க, அரசியல்வாதி அப்படி சொல்லலாம். சரி, இன்டலெக்சுவல்ஸுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு என்வாரன்மெண்ட் வேணும்ல. அந்த என்வாரன்மெண்ட் இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போ திமுகனால ஒரு காலத்துல நிறைய இன்டலெக்சுவல்ஸ் அகாமடேட் பண்ண முடிஞ்சுது, நல்ல அறிவாளிகளை அகாமடேட் பண்ண முடிஞ்சுது. அப்ப அந்த கட்சியும் பார்த்தோம்னா சில அறிவு சார்ந்த தளங்கள்ல அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கட்சியோட செயல்பாடும் டிஃப்ரெண்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் பெருசா தேவையில்லை. சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி அவங்க டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கருத்துருவாக்கம்லாம் வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப. அதனால இன்டெலெக்சுவல் அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. இன்டெலெக்சுவல்ஸ் கொஞ்சம் பேர் கோவத்துல இருக்காங்க. மேபி இப்படி கூட சொல்லலாம், எல்லா காலகட்டத்திலயும் அந்த மாதிரி கொஞ்சம் இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். சரி, இன்னைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னா, திமுகவை வீழ்த்தணுன்றது சிங்கிள் அஜெண்டா. இதை நான் டாக்டர் ஷாலினிக்காக சொல்ல வரல, ஜென்ரலா சொல்றேன். மேபி இது டாக்டர் ஷாலினிக்கு அப்ளை ஆகாமலும் இருக்கலாம். ஸோ அதனால திமுகவை வீழ்த்தணும்னு வரும்போது யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்றது. அப்படி நிறைய பேர் இன்னைக்கு விஜயை சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு விஜய் பத்தின புரிதல், விஜயால நிஜமாவே திமுகவை வீழ்த்த முடியுமா, மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா, விஜய்க்கு அரசியல் புரிதல் இருக்கா, ஒரு லாங் விஷன் இல்லை. எனக்கு டெம்பரரியா விஜயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு இப்ப திமுகவை வீழ்த்தணும். இப்ப திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதான் இவங்களுடைய ஒரே நோக்கம். அப்படின்னா இவங்களுடைய ஈஸியான சாய்ஸ் என்ன நான் நினைக்கிறேன்னா அதிமுக கூட்டணி தான். ஏன்னா அவங்க தான் திமுகவை வீழ்த்திருக்காங்க, அவங்க தான் திமுக வீழ்த்தக்கூடிய பலத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்கள சூஸ் பண்ணாம, அதிமுக கூட்டணி சூஸ் பண்ணாம, நாம் தமிழர் சூஸ் பண்ணாம டிவிகே கிட்ட போய் நிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது எப்படி இதை பாக்குறது? வெறும் திமுக வீழ்ச்சி மட்டும் அவங்களுடைய நோக்கம் கிடையாது, வேற ஏதோ இருக்கு அப்படின்னு நம்ம தான் பார்க்க முடியும் நம்மளால. ஜென்ரலா இன்டெலெக்சுவல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இன்டெலெக்சுவல்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அவங்க நிறைய நேரங்கள்ல ஐடியலிஸ்டிக்கான பார்வைகளை வச்சிருப்பாங்க.
ஐடியலிஸ்டிக்னா என்ன? உலகம் இப்படிதான் இருக்கணும், இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கணும். யதார்த்த உலகம் வேறையா இருக்கலாம், ஆனா ஒரு ஐடியலிஸ்டிக்கான ஒரு பார்வை இருக்கும். கால் மார்க்ஸ்க்கெல்லாம் அப்படிதானே. ஐடியலா சொசைட்டி இப்படி இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சாதிய கட்டமைப்பு இருக்கக்கூடாது, கரெக்டான ஊதியம் கிடைக்கணும், நல்ல தலைவர்கள் உருவாகணும், இந்த மாதிரி ஐடியலான பார்வைகள், ஐடியலா சொசைட்டி இப்படி இருக்கணும்ன்ற அந்த பார்வை இருக்கும். நிறைய நேரங்கள் நமக்கும் அந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஒரு கட்சியையோ ஒரு தலைவரையோ பேக் பண்றீங்கன்னா உங்களோட இந்த ஐடியலான பார்வை இருக்குல்ல, அதை லாஸ்ட் 20-30 இயர்ஸா நீங்க பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்குள்ள ஃபிட் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டியாவோ ஒரு லீடராவோ இருக்கணும். ஸோ நீங்க ஒரு ஐடியலிசம் முன்வைக்கிறீங்கல்ல, அதுக்குள்ள அந்த லீடரும் அந்த பார்ட்டியும் ஃபிட் ஆகணும். ஏடிஎம்கே அதுக்குள்ள ஃபிட் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு பெரிய பேகேஜ் இருக்கு. அவங்களும் ஒரு பழைய கட்சி, நிறைய நாட்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டை. ஸோ அவங்க டிஃபெண்ட் பண்றதும் கஷ்டம். உங்களோட இந்த வேல்யூ சிஸ்டம்குள்ள அவங்க அகாமடேட்டும் ஆக மாட்டாங்க, ஃபிட்டும் ஆக மாட்டாங்க. விஜய் மாதிரியான ஒரு ஆளை ஃபிட் பண்றது ஈஸி, ஒன்னு எதுவும் பேச மாட்டார். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை அவரை மாத்திக்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்விசிபிள் லீடர் அது இதெல்லாம் சொல்லலாம். அவரு பாவம் பயத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு. ஆனா நீங்க உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறீங்களா விஜய? அவர் ஒரு இன்விசிபிள் லீடர், அவர் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி பதுங்கி வந்து அடிப்பாருன்ற மாதிரிலாம் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி விஜயை மாத்த முடியுதுல. ஏன் மாத்த முடியுது? ஒண்ணு, விஜய்க்கு பேகேஜ் கிடையாது. விஜய் இப்பதான் அரசியலுக்கு வராரு, எதுவுமே பண்ணல இது வரைக்கும். ஸோ அதனால பழைய பேகேஜ் இல்லை. ரெண்டாவது, விஜயை பொறுத்தளவுல ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே விஜய் பண்ணலன்ற போது உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி விஜய் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரியான இன்டெலெக்சுவல்ஸுக்கு வந்து சில நேரங்களில் ஒவ்வொரு காலகட்டங்களையும் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இல்ல, இது எப்பவுமே ஷார்ட் ரன்னா தான் இருக்கும். கமலஹாசன் பின்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் பேர் போனாங்க. எனக்கு தெரியும், நல்லா படிச்சவங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க. என்கிட்ட ஒருத்தர் ஒரு எழுதின புக்கெல்லாம் என்கிட்ட கொடுத்து அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. நான் கமலஹாசன் முன்னாடி ரொம்ப தீவிரமா இருந்தேன், பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப பெரிய கோபம் இருக்கு எனக்கு, ஏன்னா அவர் திமுகவுடையே போயிட்டாரு அப்படின்ற விரக்தியெல்லாம் அவர் வெளிப்படுத்துறாரு. ஸோ இன்டெலெக்சுவல்ஸை பொறுத்தளவுல புதுசா ஒரு ஃபோர்ஸ் இந்த மாதிரி உள்ள வரும்போது, அவங்களுக்கு பெரிய பேகேஜ் இல்லாத போது, அவங்களுக்கு பெரிய அரசியலும் இல்லாம சும்மா இருக்கும்போது, அவங்களோட அந்த ஐடியலிசம் இருக்கு பாருங்க, உலகம் இப்படி இருக்கணும், அது இதெல்லாம் ஐடியலிசம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள இவங்களை ஈஸியா ஃபிட் பண்ணிடலாம். ஏன்னா இவங்களுக்குன்னு ஒண்ணுமே ஒரு தன்மை கிடையாது, ஈஸியா ஃபிட் பண்ணிடலாம். இப்ப சீமான கூட ஈஸியா ஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் கிளியர் கட்டா டிஃபைன் பண்றாரு, நான் இதுதான், என்னோட கட்சி இதுதான், என்னோட கொள்கை இதுதான். அப்ப உங்களோட அந்த ஐடியலிஸ்டிக் வேர்ல்டுக்குள்ள சீமான ஃபிட் பண்றது கஷ்டம். ஆனா விஜய் அப்படி கிடையாது. விஜய் எந்த இடத்துலயும் ஃபிட் ஆவார், ஃபிளெக்சிபிளா இருக்காரு. ஏன்னா ஒண்ணுமே பண்ணல, அதனால நீ எங்க வேணாலும் விஜயை ஃபிட் பண்ணிடலாம். கமலுக்கும் அதே மாதிரிதான். சென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லி வச்சுன்னா சென்ட்ரிசம் நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ கமலஹாசனை எல்லா இடத்துலையும் நீங்க ஃபிட் பண்ணிடலாம் ஈஸியா. எப்போ இவங்க அம்பலப்படுவாங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் அம்பலப்படுவாங்க. எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது அம்பலப்படுவாங்க, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அம்பலப்படுவாங்க. பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாதுல்ல. பிரச்சனை வரும்போது இவங்களுக்கு கால் கையில நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா லீடர்ஸால தான் பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரி நாட்களில் பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற சூழல் ஏற்படும் போது அப்போ அம்பலப்படுவாங்க. நீங்க சொல்றீங்க விஜய்க்கு வந்து அரசியலே கிடையாது, அதனால அவரை வந்து அவங்களுடைய வேர்ல்டுல ஃபிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஒண்ணுமே பண்ணாத லீடரை டிஃபைன் பண்றாங்கல்ல, அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்கல்ல, அதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை தானே. ஏன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாதவரை நீங்க இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றீங்களே, அப்போ உங்களுடைய நாலேஜ் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும்ல. ஸோ அதனால இந்த ஆங்கிள் இருந்து யோசிக்க மாட்டாங்களா? நம்மளுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிடும் இவரை சப்போர்ட் பண்ணா அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருந்து அவங்க யோசிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம லீடர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். லீடர்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க, இந்தியாலையும் இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க. உங்களோட ஃபேவரட் லீடர்ஸ் பத்தின நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்தா டெஃபினட்டா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வருவோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான விஜய் மாதிரியான ஆட்களை சப்போர்ட் பண்ணா நாளைக்கு அவங்க அம்பலப்படுவாங்க. அம்பலப்படும் போது இன்டெலெக்சுவல்ஸ், அறிவுஜீவிகளோட அந்த கிரெடிபிலிட்டி உடஞ்சு போயிருமே அப்படின்றதுதான் உங்களோட வாதம். அது அஃப்கோர்ஸ் நடக்கும். நீங்க தவறான ஒரு ஆளை பேக் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கிரெடிபிலிட்டி உடையும். இப்ப நான் இதை ரொம்ப யோசிச்சு இந்த ஸ்டாண்ட் எடுத்தேன். விஜய் பத்தின ஸ்டாண்ட விஜய் அரசியலுக்கு வரும்போது நான் ஸ்டார்டிங்லேயே முடிவு எடுத்துட்டேன், டெஃபினட்டா அட்டாக் பண்ணணும்னு. எதை பேஸ் பண்ணினா, இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க, அரசியலே இல்லாம அரசியலுக்குள்ள வந்து தேவையில்லாத வேலைகளை பார்த்துட்டு வெளில போயிருக்காங்க. ஸோ அந்த பழைய ஹிஸ்டரியை நான் பார்த்தேன். ஸோ அப்போ எனக்கு தெரியும் விஜயும் அந்த ட்ராக்ல தான் போவார். ஏன்னா விஜய்க்கும் அரசியல் கிடையாது, அரசியல் புரிதலும் கிடையாது. கமல் அதை தான் பண்ணாரு. ரஜினியை பொறுத்தளவுல அதை பண்ணாரு, ஆனா ஃபுல்லா உள்ள இறங்கல.
டக்குன்னு ரிவர்ஸ் போயிட்டாரு. ஸோ அந்த வகையில ரஜினியை நம்ம பாராட்டணும். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணல நமக்கு. ஸோ அதனால நமக்கு ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் பாஸ்ட்னு சொல்றது இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுல இருந்து கத்துக்கிறோம். இங்க கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். நம்ம இல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் நடுநிலையா இருக்கணும், ஒரு யூடியூபர்னா நடுநிலையா பார்க்கணும் அப்படின்லாம் இல்லாம, இது தப்புனா ஃபுல்லா இறங்கி அட்டாக் பண்ணணும். இதை நம்ம பண்ணா இன்னைக்கு நமக்கு நஷ்டம் வரும். விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, விஜய்க்கு பெரிய ஒரு ஃபாலோவிங் இருக்கு, அவங்க நம்ம சேனல்ல பார்க்க மாட்டாங்க, நம்ம மேல கோவப்படுவாங்க. ஸோ டெம்பரரியா நமக்கு நஷ்டம் வரும். ஆனா லாங் ரன்ல நமக்கு லாபம் இருக்கும். நாளைக்கு விஜய் ரிவர்ஸ் போவார், நான் இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு விஜய் ரிவர்ஸ் போவார், அப்ப 10ல் ஒருத்தனாவது நம்மளை பத்தி யோசிப்பான். சரி, இவன் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருந்தான், இவன் சொல்றது கரெக்ட் தான், எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு, அதனால தான் ஸ்டாண்ட் எடுக்கிறேன். அதே மாதிரி நீங்க இப்ப நம்ம விஜய் ஆன்டி விஜய் ஸ்டாண்ட் நம்ம எடுக்கிறோம், அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இப்ப விஜய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அவர் தப்பான ஆள். அவர் தப்பான ஆள் நான் சொல்றது, இந்த ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்ல, பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாத, ஐடியாலஜி இல்லாத லீடர். அவரை நீங்க பேக் பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்க கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட கிரெடிபிலிட்டி கண்டிப்பா உடையும். என் ஃப்ரெண்ட் நான் சொன்னேன்ல, நான் ஒரு காலத்துல பயங்கரமா கமல்ஹாசனை சப்போர்ட் பண்ணேன், இன்னைக்கு இப்படி ஆயிப்போச்சு, எனக்கு ரொம்ப வருத்தம். அப்ப அவரை சுத்தி இருக்கவங்களே நாளைக்கு நம்ப மாட்டாங்கல்ல அவரை. நாளைக்கு இதே மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னு நீங்க பேசும்போது உங்க சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? இவனுக்கு இதே தான் வேலை, ஒவ்வொரு தடவை ஒருத்தன் புதுசா வந்தானா இப்படியே பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பான், இவனுக்கு அரசியல் தெளிவு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்தா கூட நாளைக்கு ஃபியூச்சர் அவங்க நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நம்பகத்தன்மையை நீங்க இழந்துருவீங்க. ஸோ அது டேஞ்சரான ஒரு விஷயம் தான். இப்போ 48 laws of power நான் எப்பவும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுல சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இதுதான், உங்களோட அந்த இமேஜை நீங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், கிரெடிபிலிட்டியை நீங்க மெயின்டைன் பண்ணணும். கிரெடிபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? கரெக்டான விஷயங்களை செஞ்சாதான் உங்களோட கிரெடிபிலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என் கிரெடிபிலிட்டி நான் எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? கூடுதலுக்கும் கரெக்டாக நான் பே பண்ணணும், பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது. 4 பேரை ஏமாத்தினா என் கிரெடிபிலிட்டி மார்க்கெட்ல உடஞ்சு போயிடும். இவன் ஒரு சரியான நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பிசினஸ் மேன் கிடையாது, இவன் கிட்ட தொழில் பண்ண முடியாது அப்படின்னு ஆயிப்போ. அப்ப அதே மாதிரி ஒரு லீடருக்கும் அவன் சில விஷயங்கள் செஞ்சாதான் அவனோட கிரெடிபிலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். இன்டெலெக்சுவல்ஸுக்கும் அப்படிதான், மீடியாக்காரங்களுக்கும் அப்படிதான். சில விஷயங்களை நம்ம கரெக்டா செஞ்சாதான் நம்மளோட கிரெடிபிலிட்டியை நம்ம பாதுகாக்க முடியும். அதை செய்யாம ரைட் டெம்பரரியா விஜய் அரசியலுக்குள்ள வராரு, பெரிய ஒரு ஹைப் இருக்கு, அப்ப எதை பேசினா மக்கள் சந்தோஷப்படுவாங்கன்றதுக்காக நம்ம அதை பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம இப்ப மீடியாக்காரனா இருக்க மாட்டோம், அறிவுஜீவியா இருக்க மாட்டோம், நம்மளும் சினிமாக்காரன் ஆயிடுவோம். சினிமாக்காரங்க அப்படிதான் செயல்படுவாங்க. சினிமாக்காரங்க எது ரைட்டு தப்புன்னு பார்த்து செய்ய மாட்டாங்க, எதை பேசினா எதை செஞ்சா மக்களுக்கு பிடிக்கும்ன்றதை பார்த்து தான் செய்வாங்க. இப்படி சிகரெட் இப்படி போட்டா மக்களுக்கு பிடிக்கும்னா இப்படி தூக்கி போடுவாங்க, உடனே மக்கள் எல்லாம் கை தட்டுவாங்க. அது சரியா தப்பான்றதுலாம் அவங்களுக்கு அவ்வளவு கிடையாது. மக்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவ்வளவுதான். பிடிக்கிறத மட்டும் பண்ணு. நம்ம பிளான் என்ன? அவனை கைதட்ட வைக்கணும், அவன் பேக்கெட்ல இருக்க பணத்தை பிடிங்கி விடணும், அவ்வளவுதான். சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா அவன் பேக்கெட்ல இருந்து பணத்தை பிடிங்கி விடணும், அவ்வளவுதான். ஸோ நம்ம அப்படி செயல்பட முடியாது. நமக்கு அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர் இருக்கு, நம்மகிட்ட கேட்பாங்க எல்லாம். நம்மளை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. ஸோ அதனால நம்ம கேர்ஃபுல்லான ஸ்டாண்ட் எடுக்கணும். அறிவுஜீவிகள் இன்னைக்கு விஜய் சப்போர்ட் பண்றாங்கன்னா, மார்க் மை வேர்ட்ஸ், டெஃபினட்டா இது பேக் ஃபயர் ஆகும். விஜய் ஒன்றும் சேவியர்லாம் கிடையாது, காப்பாற்ற மாட்டார், ரட்சகர்லாம் கிடையாது அவர். ஓகே, இன்னொரு பக்கம் என்னன்னா, நீங்க சொல்றீங்க திமுக வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் அவங்க மாற்ற தேடுறாங்க. நிறைய பேர் நான் அப்படி பாக்குறேன். ஓகே, ஒரு மாற்ற தேடுறாங்க, அது விஜயாக இருக்காரு. ஆனா ஃபேக்சுவலா நம்ம பார்க்கும்பொழுது விஜய் தனித்து நின்றா திமுகவெல்லாம் வீழ்த்த முடியாது. திமுகலாம் அப்படியே ஹூ அப்படின்னு ஊதி தள்ளுருவாங்க விஜய. ஸோ அதனால விஜயால திமுக வீழ்த்த முடியும் அப்படின்றது உடையுது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, விஜயை சப்போர்ட் பண்றதுனால பர்சனலா அவங்களோட இமேஜும் உடையுது. ஒண்ணுமே பண்ணாத ஆளை நீங்க ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? என்ன கணக்கு உங்களுக்கு? என்ன பண்ணிட்டாரு நீங்க சப்போர்ட் பண்றீங்க? இவ்வளவு நாளா களத்தில் நிக்கிறாங்க, உழைக்கிறாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணாம ஒண்ணுமே பண்ணாத விஜய், ஒளிஞ்சு கொண்ட விஜய் ஏன் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற இமேஜ் உடையும் இவங்களுக்கு. திமுகவையும் இவரால் வீழ்த்த முடியாது, இவரை சப்போர்ட் பண்றதுனால இவங்களோட இமேஜும் உடையுது. என்னதான் அல்டிமேட் உங்களுக்கு விஜய் சப்போர்ட்? நான் நிறைய நேரங்கள்ல பார்த்த விஷயம் என்னன்னா, நல்லா படிச்சவங்க, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் விஜயால திமுகவை வீழ்த்த முடியும் நம்புறாங்க. அவங்க பர்சனலா நம்புறாங்க. முடியும். நீங்க லாஜிக்கல் பர்சனா இருக்கீங்க, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. ஓகே, இப்ப நானே டிவியை பாக்குறேன், நிறைய பத்திரிகையாளர்கள் நம்புறாங்க விஜய்க்கு அதிகப்படியான ஓட்ஸ் இருக்குன்றாங்க, 20 to 30% ஓட்ஸ் இருக்குன்றாங்க. சில பேர் 2 கோடி ஓட்ஸுக்கு மேல இருக்குன்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? விஜயால ஜெயிக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. அப்படி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாட்டினாலும் அடுத்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிருவாரு,
கட்சி இருக்கும், ஜெயிச்சிருவாரு. 25% ஓட்ஸ் விஜய் வாங்குறாருன்னா அடுத்த எலெக்ஷன்ல ஒரு மேஜர் ஃபோர்ஸ் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா 25% ஓட்ஸ் இப்போ வாங்குவாரான்றதான் கேள்வி. ஸோ நீங்க இந்த எலெக்ஷன்ல விஜய் 25% ஓட்ஸ் வாங்குவாருன்னு நம்புறீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல அப்ப டெஃபினட்டா விஜய் ஜெயிப்பாரு நீங்க நம்புறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு. ஸோ அவங்க விஜய் வீழ்த்துவார், திமுகவை தோற்கடிப்பார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. அவங்கள பொறுத்தளவுல விஜயை டிஃபெண்ட் பண்றது ஈஸி. இப்ப நமக்கு ஒரு பெண் மேல ஒரு காதல் வருதுன்னு வச்சுப்போம், ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுப்போம். சின்ன வயசுல எல்லாம் வரும்ல இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் சொல்றோம்ல, வந்துருச்சுன்னு வச்சுப்போம். நம்ம நியாயமான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் காதுக்குள்ளே போட்டுக்க மாட்டோம், ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். சொல்லுவாங்க நண்பர்கள், டே வேணாம், சரியில்லை, அங்க போகாத, டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் லாஜிக்கலாவே படாது. அவன் லாஜிக்கலான ஆர்குமெண்ட் தான் சொல்லுவான். பட் தான் நம்ம என்ன யோசிப்போம், பொறாம பிடிச்ச பையன் ஒட்டைக்க பாக்குறான் பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் சொல்றது எதுவும் கேட்க மாட்டோம். அப்புறம் அவன் படால்னு முடியும் போது, அடி வாங்கும் போது அப்புறம் நமக்கு தூக்கத்துல இருந்து நம்ம கண் திறப்போம். அந்த மாதிரிதான் இப்ப உங்களுக்கு இவரால திமுகவை வீழ்த்த முடியும் நீங்க நம்புறீங்க ஸ்ட்ராங்கா. உங்களுக்கு அவர் தலைவராகவும் பிடிச்சு போச்சு. அடுத்தது என்ன, அவரை எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் நீங்க பாப்பீங்க. கரூர் இஷ்யூ நடந்ததுன்னா அதுல எப்படி அவரை டிஃபெண்ட் பண்ணலாம், இந்த இஷ்யூ நடந்தா அதுல எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ நீ அவரை டிஃபெண்ட் பண்ணிட்டு எப்படி ஒரு காதலன் வந்து அந்த காதலியை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொன்னல, அந்த மாதிரிதான் இதுவும். என்னோட ரோல் வந்து அவரோட பொலிட்டிக்ஸ் கரெக்டா தப்பான்றதை ஜட்ஜ் பண்றதை தாண்டி அவரோட பொலிட்டிக்ஸ் என்னவா இருந்தாலும் அதை எப்படி டிஃபெண்ட் பண்றதா என் வேலைன்னு ஆயிப்போம். அந்த மாதிரி இடத்துக்கு நான் தள்ளப்படுறேன். ஸோ ஒரு இன்டெலெக்சுவலாகவும் என் ஸ்டாண்டர்ட் அங்கே கம்மியாகுது. நான் நிறைய நேரங்களில் கம்யூனிஸ்டுகளை பார்த்துருக்கேன். நான் கம்யூனிஸ்டுகிட்ட தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணது. அவங்க எப்படின்னா தியரி நல்லா பேசுவாங்க, மார்க்சிசம் அது இதுலாம் பேசுவாங்க. தியரியை வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை உங்களோட பொலிட்டிக்கல் தியரியை பேஸ் பண்ணி எடுக்கணும் தானே. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா இதுதான் கம்யூனிசம், கம்யூனிஸ்ட் தியரி இருக்கு, அதை அடிப்படையா வச்சு நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. ஒரு ஸ்டாண்டை எந்த அடிப்படையில் எடுப்பாங்கன்னா அன்றைய காலகட்டத்தின் தேவையின் அடிப்படையில் எடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்கால்ல புத்தேவ் பட்டாச்சாரி சிஎம்மா இருக்கும்போது நிறைய கம்பெனிஸ் இந்த பிரைவேடைசேஷன்லாம் பயங்கரமா நடக்குது. பிரைவேடைசேஷன் அது பெரிய கம்பெனிஸ்லாம் உள்ள கொண்டு வராங்க. இந்த பிரச்சனைலாம் ஆச்சுல்ல, சிங்கூர்லாம் பிரச்சனை ஆச்சுல்ல, நந்திகிராம்லாம், அந்த டைம் தான் எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த ஸ்டாண்டை நீங்க எங்க எடுக்கிறீங்க, முதலாளித்துவ சைட்ல சாயணுன்ற ஸ்டாண்டை எங்க எடுக்கிறீங்க, உங்களோட அன்றைய தேவையிலிருந்து எடுக்கிறீங்க. அரசியல் ரீதியா நீங்க சர்வைவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு அது தேவைப்படுது. அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு கம்யூனிஸ்ட் தியரி யூஸ் பண்ணுவாங்க. வரலாறுல இருந்து எல்லா கம்யூனிஸ்ட் ரைட்டர்ஸோட ஆர்குமெண்ட்ஸையும் பொறுக்கி எடுப்பாங்க. பொறுக்கி எடுத்து கட் பண்ணி இதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல இருந்து அந்த ஸ்டாண்டுக்கு நீங்க வரல, ஸ்டாண்ட் எடுத்துட்டு தியரியை உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்றீங்க. ஸோ இங்கேயும் அதே தான். எனக்கு விஜயை பிடிச்சி போச்சு, விஜய் திமுகவை வீழ்த்துவார் நான் நம்புறேன். அதுக்கப்புறம் விஜயை டிஃபெண்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுப்பேன். இந்த கான்செப்ட்லாம் சொல்றதுக்குல விசிபிள் லீடர்ஸ், இன்விசிபிள் லீடர்ஸ், இதெல்லாம் விஜய் டிஃபெண்ட் பண்றதுக்காக. இன்விசிபிள் லீடர்ஸ்னு யாரும் கிடையாது. ஆனா அந்த இடத்துக்கு நான் ஏன் போறேன்னா எனக்கு விஜய் மேல நம்பிக்கை இருக்கு. ஏதோ ஒரு இன்ட்யூஷன் எனக்கு. ஹியூமன் பீயிங்ஸ் எப்பவுமே இப்படிதானே, ஏதோ ஒண்ணு பாக்குறோம், கடவுள் நம்பிக்கை நமக்கு, ஏதோ ஒண்ணு பாக்குறோம், ஒரு பெண் மேல ஒரு ஆண் மேல காதல் வருது, லாஜிக்லாம் யோசிக்கிறது இல்லைல்ல, இந்த பேசிஸ்ல நம்ம எப்பவும் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ எனக்கு விஜயை பிடிக்குது, விஜய் மேல நம்பிக்கை இருக்கு, அப்ப அவரோட ஆக்ஷன்ஸ்லாம் நான் டிஃபெண்ட் பண்ணுவேன். அதுக்கு தான் என் மூளையை நான் யூஸ் பண்ணுவேன். விஜயோட அரசியல் கரெக்டா தப்பானதை ஜட்ஜ் பண்றதுக்கு என் மூளை யூஸ் பண்றது இல்லை, விஜயை டிஃபெண்ட் பண்றதுக்கு நான் என்னோட ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்றது. அவர் தப்பான காரியங்கள் பண்ணிட்டே இருக்காரு, ஆனா அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இங்க இருக்கிற கட்சிகள் சரியில்லை அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டு, நம்ம இங்க இருக்கிற கட்சிகள் எதுவும் சரியில்லை, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு. ஆனா அந்த மாற்றை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாற்று இருக்கிறத விட மோசமா இருக்கு, இன்னும் நம்மள 10 அடி கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க உறுதியா நம்புறாங்க. நான் இவங்கள மட்டும் டாக்டரை மட்டும் சொல்லல, நிறைய பேர் உறுதியா நம்புறாங்க விஜய் தான் மாற்று, விஜய் வந்தா மட்டும்தான் இங்க எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு நம்புறாங்க. உங்களுடைய நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது நான் பெரியாரை ஃபாலோ பண்றேன் அப்படின்றாங்க. இயேசுநாதரை வணங்கக்கூடியவங்களா இருக்காங்க. இயேசுநாதர் போல வந்து காப்பாங்க அப்படின்லாம் வந்து விஜய் வந்து காப்பாரு கர்த்தர் போல, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க இருந்து நான் தப்பிக்க பாக்குறோம். ஆனா அது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற மைண்டுக்கு ஏன் வரமாட்டாங்க அவங்க? ஸோ இது பிரச்சனை தான் நினைக்கிறாங்க. அப்போ இங்க இருக்கிற அளவுகோலை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இது மாற்று இல்லைன்னு மைண்ட் செட்ல தான் நம்ம இருக்கணும். நம்ம மாற்று தேடுறது இது கிடையாது, வேற ஒன்று தான் நம்ம மாற்றா பார்க்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் வரணும். ஆனா அவங்க இதே மாற்றுன்னு பாக்குறாங்க அப்படின்னா அப்போ என்ன அளவுகோல் வைக்கிறாங்கன்னு பாக்குறீங்க? இப்போ சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப உங்ககிட்ட ஒருத்தர் வந்து பிரபு நீங்க வந்து இயேசுநாதர் மாதிரி இருக்கீங்க, ரொம்ப சிறந்த ஒரு மனிதரா இருக்கீங்க, உங்களை மாதிரி பெஸ்டான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு ஆள் சிக்கல் வரும். நீங்க அவர்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிடணும்,
ராஜா நீ நினைக்கிற மாதிரி நான் ஸ்பெஷல் ஆள்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் அ ஆர்டினரி ஹியூமன் பீயிங். எனக்கும் அதே தான். நம்ம எல்லாருக்கும் நிறைய குறைகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் பார்க்க தெரியாம ஒருத்தன் ரொம்ப பேசிக்கா இவர் ஒரு சிறந்த மனிதர், இவரை மாதிரியான ஒரு உன்னதமான மனிதரே கிடையாது, இவர் இயேசுநாதர் மாதிரி அப்படி இப்படின்னா சொல்றாங்கன்னா நம்ம அவன் தோல்ல கையை போட்டுட்டு நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, நானும் ஒன்ன மாதிரி தான், நீ எந்த அளவுக்கு மோசமானவனோ அதே மாதிரிதான் நானும் மோசமானவன். உலகத்துல நம்ம யாருமே யாருக்கும் சளைச்சவங்க கிடையாது, எல்லாம் ஈக்குவலி பேட் ஈக்குவலி குட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளா ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ இப்போ இந்த பார்வை இருக்குல்ல, விஜய் வந்து எல்லாத்தையும் காப்பாத்திடுவார், விஜய் அப்படி பண்ணிடுவார், அவர் சூப்பர்மேன் கிடையாது, அவரும் நம்மள மாதிரியான நார்மல் ஹியூமன் பீயிங் தான். விஜய் இடத்துல நம்ம இருந்தா நம்மளும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோம், நம்ம இடத்துல விஜய் இருந்தா அவரும் நம்மள மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். எல்லாம் நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த பார்வை இருக்குல்ல, இவர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாருன்ற மாதிரிலாம் ஒரு ஏக்கத்தோட பார்க்குறாங்கல்ல, அதுவே ரொம்ப இம்மெச்சூர்டான ஒரு பார்வை. மனிதர்கள் பத்தின புரிதல்ல, சொசைட்டி பத்தின புரிதல்ல அப்படின்றதான் காட்டுது. ரெண்டாவது, ரைட், இப்போ நம்ம டிஸ்கஷன் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போவோமே, இவங்க சரியில்லை எல்லாம் கரெக்ட், ஆனா யார் கரெக்டான ஆளுன்றதை ஐடென்டிஃபை பண்றது எப்படின்ற இடத்துக்கு நம்ம லைட்டா மூவ் பண்ணி போவோம். என்ன பொறுத்தளவுல என்கிட்ட டக்குனு தான் கேட்பாங்க, நம்ம விஜயெல்லாம் அட்டாக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, சினிமா அந்த மாதிரி பண்ணுவேன், இந்த சினிமா சரியில்லை அந்த சினிமா சரியில்லைன்னு சொல்லுவேன் சின்ன வயசு. திடீர்னு அடுத்த கேட்பாங்க, எந்த சினிமாடா கரெக்ட் நீ சொல்லு அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு 4-5 படங்கள் வச்சிருப்போம்னு வச்சுப்போம், நமக்கு தெரியணும் எது சரின்னு, அப்பதான் இது தப்புன்னு சொல்ல முடியும். ஆமா, டக்குன்னு கேட்டுருவாங்க. அதே மாதிரி இங்கேயும் இப்ப எல்லாரும் தப்புடா அவங்களுக்கு, அப்ப யாரு கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அதுலதான் இதுல சிக்கல் இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும், சொசைட்டின்றது இவால்வ் ஆகும். இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா ஐடியாலஜி எது கரெக்ட்னு கேட்டீங்கன்னா தமிழ் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜி கரெக்ட்னு நான் சொல்லுவேன், ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்ப என்டிகேவுக்கும் சீமானுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நான் எனக்கு சொல்ல முடியாது. அது இன்னைக்கு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஆனா இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவங்க கிட்ட பிரச்சனை இருக்கான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஒரு தலைவராகவும் அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப ஏன் அதை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லலாம். நான் அஃப்கோர்ஸ் நான் பார்ட்டி மெம்பர்லாம் கிடையாது. பட் இப்போ ஒரு சோஷியல் ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த சோஷியல் ப்ராசஸ்ல நம்ம ஒரு பார்ட்டா இருக்கணும். எந்த இயக்கம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த இயக்கத்துல நிறைய பிரச்சனை இருக்கும், எந்த தலைவரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த தலைவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். வாயே திறக்காத விஜய் மாதிரியான ஒரு ஆளை வேணா ஐடியலைஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் நீங்க சொல்லலாம், ஆனா வேலை செய்யக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் பிரச்சனை இருக்கும். அப்ப யாரை தான் நம்ம சூஸ் பண்றது? முதல்ல நீங்க யூ ஹேவ் டு பி பார்ட் ஆஃப் த டீம். அந்த ஒரு கட்சி இருக்கு, அவங்களுக்கு செயல்பாடு இருக்கு, ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதுல நீங்க ஒரு பார்ட்டா மாறணும், மாறி அந்த சிஸ்டமை சரி பண்ணணும் நீங்க. ரைட், இப்ப நான் தமிழ் நேஷனலிசம் சூஸ் பண்ணியாச்சு, அப்ப அங்க நிறைய அமைப்புகள் இருக்கு, அந்த அமைப்புகள்ல இப்ப நிறைய சிக்கல் இருக்கு, அதை நான் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்? இது நான் மட்டும் கிடையாது, நீங்களா இருக்கலாம், சுத்தி இருக்க எல்லாருமே அந்த வேலையை பார்க்கணும். ஸோ இது ஒரு சோஷியல் ப்ராசஸ். திடீர்னு ஒரு பாயிண்ட்ல நான் அந்த இயக்கங்களோட இன்டராக்ட் பண்ணுவேன், அந்த இயக்கங்கள் என்னோட இன்டராக்ட் பண்ணும். அப்படி பண்ணும்போது நான் அந்த இயக்கங்களை பெட்டர் ஆக்குவேன், நாளுக்கு நாள் அது பெட்டர் ஆகும். அப்போ டக்குன்னு ஒரு பெரிய பிரச்சனை வரும், சொசைட்டில ஒரு பெரிய பிரச்சனை வரும். அப்ப நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன், அந்த கட்சி ஒரு ஆக்ஷன் எடுக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சரியா ஹேண்டில் பண்ண முடியாது, ஏன்னா சின்ன அமைப்புகள் தானே, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் பிரச்சனை வரும்போது பெருசா ஹேண்டில் பண்ண முடியாது. ஜல்லிக்கட்டு இஷ்யூவை தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸ் பெருசா ஹேண்டில் பண்ணல, பெரிய லெவல்ல இம்பாக்ட் பண்ண முடியல. ஆனா இப்ப நாளைக்கு அதே மாதிரி வரும்போது இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணுவாங்க, நேத்தை விட இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அந்த நடுவுல நீங்க கீழே ப்ராசஸ்ல நீங்க இருக்கணும், நீங்க அந்த ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸா இருக்கணும், அந்த கேம்ல நீங்க இருக்கணும். இது ஈஸி கேம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு வீட்டுல உட்காந்துட்டு ஃப்ரண்ட்ல டாஸ் கேபிட்டல் புக் எல்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் கரெக்ட் அதுதான் தப்பு, இவர் தான் ஐடியலா இயேசுநாதர், அவரு தான் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு ஏற்ற ஐடியல் லீடர் வரமாட்டான். இது என்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் இதுதான். ஒரு காலத்துல நான் எப்படி இருப்பேன்னா, எனக்கு மனசுல நல்ல லீடர்ஸ்லாம் நிறைய படிப்பேன், ஒரு லீடர்னா இப்படி இருக்குன்னு நினைச்சுப்பேன். அந்த லீடரை நம்ம தான் உருவாக்கணும். அப்ப இந்த ப்ராசஸ்ல நம்ம இறங்கணும். கரெக்டான லீடர், கரெக்டான ஐடியாலஜி, நம்ம எது கரெக்ட்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி புஷ் பண்ணணும், அதை நோக்கி நம்ம புஷ் பண்ணணும், கருத்துக்களை பரிமாறணும், அவங்க நம்மகிட்ட கருத்துக்கள் பரிமாறுவாங்க. அப்ப நமக்கே புரியும், ரைட்டு நான் நினைச்சதுலேயும் நிறைய தப்பு இருக்கு, ஸோ அவன் என்னையும் திருத்துவான், நான் அவனையும் திருத்துவேன். இப்படிதான் சோசியல் இன்டராக்ஷன் நடக்கணும். இப்படி நடக்கும்போது நானும் மேல போவேன், அந்த இயக்கமும் மேல வரும். அப்புறம் ஒரு பாயிண்ட நம்ம சேஞ்சை கொண்டு வரலாம். இது ஏதோ எனக்கும் அந்த மூமெண்ட்டுக்கும் தொடர்பு கிடையாது, நான் இங்க இருந்துட்டு கமெண்ட்ரி மட்டும் பாஸ் பண்ணுவேன், கமெண்ட்ரி மட்டும் பாஸ் பண்ற கதை கிடையாது, நான் அதுல பார்ட்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லீடர்ஸ் குவாலிட்டி கம்மியா இருக்கலாம், 10 இயர்ஸ் கழிச்சு இன்னும் குவாலிட்டியான லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவேன், 20 இயர்ஸ் கழிச்சு இன்னும் குவாலிட்டியான லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி
கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிரச்சனையாகும் சொசைட்டில, அதை ஹேண்டில் பண்ணுவேன். ஒரு லீடர் ஃபார்ம் ஆவாரு, கொஞ்ச நாள் ஆகும்போது இன்னும் பெரிய பிரச்சனையா வரும், அதையும் நான் ஹேண்டில் பண்ணுவேன், இன்னும் ஸ்ட்ராங்கான லீடர் வருவாரு. அப்படி அந்த மக்களோட பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதிகமாகும், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லீடர்ஸோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், அமைப்போட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு ப்ராசஸ். இது உடனே அதுவா தானே நடக்காது. இதுக்கு நம்ம மக்களோட இன்டராக்ட் பண்ணணும், இயக்கத்தோட இன்டராக்ட் பண்ணணும், லீடர்ஸோட இன்டராக்ட் பண்ணணும். இந்த விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஸோ இவ்வளவு பெரிய வேலை இருக்கு. இதெல்லாம் பண்ணா நல்ல லீடர்ஸ் உருவாவாங்க. அப்சல்யூட்டா இன்னைக்கு ஒரு நல்ல லீடரை காட்டுனா அப்படி நம்ம காட்ட முடியாது. ஆனா செய்ய வேண்டிய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா நாளைக்கு நல்ல லீடரை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஈழத்துல எடுத்துக்கோங்க, கரெக்டா அந்த லீடர்ஷிப்போட குவாலிட்டி பார்த்தா மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அமிர்தலிங்கம் ஐயா, அப்புறம் தந்தை செல்வா, இவங்கெல்லாம் ஒரு டைம்ல இருக்காங்க, அவங்க ஒரு மாதிரி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டரே மாறுது, பிரச்சனை அதிகமாக அதிகமாக வேற டைப் ஆஃப் லீடர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகுது. அப்போ இந்த இன்ட்ராக்ஷன்லாம் நடந்து எடுத்து செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறாங்க. இப்படிதான் மூவ் ஆகும், அதுல இருந்து ஒன்று உருவாகும். ஸோ நம்ம முதல்ல அந்த நடுவில் இருக்கணும். ஆக்ஷன் நடக்குது பாருங்க, அதுக்கு நடுவில் நம்ம இருக்கணும். நம்ம நடுவில் நின்று கேமை ஆடணும். இப்போ நீ ஒரு கம்யூனிஸ்டா இருக்கலாம், அப்போ நீங்க வேற ஒரு கேம் ஆடணும். இப்போ நான் தமிழ் நேஷனலிஸ்டா இருக்கலாம், நான் ஒரு கேம் ஆடுறேன். இப்போ நீங்க ஹிந்துத்துவா நேஷனலிஸ்டா இருக்கலாம், அது வேற ஒரு கேம். அப்போ என்ன ஆகும்னா, கம்யூனிஸ்ட் ஒரு சைடில் கேம், அந்த பொலிட்டிக்கல் கேம் ஆடுவார், நான் ஒரு சைடில் பொலிட்டிக்கல் கேம் ஆடுவேன், ஹிந்துத்துவா நேஷனலிஸ்ட் ஒரு சைடில் பொலிட்டிக்கல் கேம் ஆடுவார், நாங்கள்லாம் சேர்ந்து பொலிட்டிக்ஸ் பண்ணுவோம். எந்த கருத்துக்கான தேவை சொசைட்டியில் இருக்கோ அந்த கருத்து ஜெயிக்கும். அந்த கருத்தியலை லீட் பண்ணக்கூடிய லீடர் பவருக்கு வருவார். மக்கள் உருவாக்குவாங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ அதுதான் லாஜிக். இது இல்லாம விஜய் வந்துருவார், விஜய் வந்த உடனேயும் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். இது சும்மா கண்ணை மூடிட்டு இப்படி, கடவுளே என்ன நீங்க காப்பாத்திருங்க, எங்க மக்களை காப்பாத்திருங்க, உடனே மேல இருந்து ஒரு ஒளி வரும், உடனே எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. அப்படி கிடையாது அரசியல். நீ முதல்ல உன் வேலையை நீ பார்க்கணும். யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தா சொசைட்டி மாறிடாது. யூடியூப் வீடியோ பார்க்கணும், கருத்துக்களை உள்வாங்கணும், அதுக்கப்புறம் ஆக்ஷன், பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல ஈடுபடணும். அன்பார்ச்சுனேட்லி அந்த புரிதல் இல்லை நிறைய பேருக்கு. பொலிட்டிக்ஸ்ன்றது அதுவா தானே டக்குன்னு வந்துடும் நினைச்சிட்டு இருக்காங்க. தலைவர் அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்துருந்தேன். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கடவுள் நம்பிக்கை பத்தி சொல்லும்பொழுது ஒன்று சொல்றாரு, நம்மளால முடியாத ஒரு விஷயத்த என்ன பண்றான் மனுஷன் அப்படின்னா, எங்கேயோ இருக்கிற அல்லது எங்கேயோ மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தின் மீது ஏற்றி வச்சிடறான். ஏற்றி வச்சுட்டு நம்மளுடைய வேலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். சமூகம் மட்டும் அந்த அழுக்கோடையே இயங்க ஆரம்பிக்குது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா எங்கேயோ இருக்கிறதுக்கிட்ட நீ பாரத்தை போடக்கூடாது, நீ இறங்கி அதில் ஒர்க் பண்ணணும். அப்போதான் அது மாறுமே தவிர நீ கடவுள் மாத்திடுவாரு, அவர் மாத்திடுவாருலாம் இங்க எதுவும் மாறாது அப்படின்னு தலைவர் ஒரு பேட்டியில ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் நான் இங்க பாக்குறேன். எதுவுமே இங்க மாறாது, நீ இறங்கி மாத்துற வரைக்கும் இங்க எதுவும் மாறாது அப்படிங்கிறதுதான் உண்மை. கரெக்ட். நம்ம எப்ப இறங்குவோம்னா, வீட்டுல என்னால இருக்கவே முடியாதுன்ற சூழல் ஏற்படும் போது நான் வெளில இறங்க ஆரம்பிப்பேன். எனக்கு வீட்டுல 1008 பிரச்சனை வரணும். இப்போதைக்கு நம்ம ஓரளவு கம்ஃபர்டபுளா இருக்கும், நாளைக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக போது நம்மளே வழி இல்லாம இறங்குவோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் எப்பவுமே என்னன்னா, எக்ஸ்டர்னலா யாராவது நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசை தான் நமக்கு இருக்கும். அதான ஈஸி வே. இப்ப நான் இறங்கி வேலை பார்க்கறது கஷ்டம் இல்ல, ஒரு பாரத்தை போட்டுடலாம். ஆமா, வெளியே காப்பாத்துறாங்கன்னா அது ஈஸி. சோ அப்ப ஈழப்போருக்கு அப்புறம் இல்ல தலைவர் திரும்ப வருவார், நீ என்ன பண்ண போற, நீ உட்கார்ந்து திரும்ப வருவான்னு சொல்லிட்டு இருப்பியா நீ? அதான் உன்னோட வேலையா? சோ அப்ப எனக்கு ஏன் அந்த மாதிரியான தாட் வருது, திரும்ப வருவார், திரும்ப பெருசா நடக்கும் அப்படின்னு அந்த தாட் ஏன் வருது? என்னால முடியாது, என்னோட இயலாமை. சோ அப்ப என்னால முடியாதுன்ற போது எக்ஸ்டர்னலா அவரு தான் காப்பாத்திடுவார். நம்ம லீடர்ஸையும் அப்படிதான் பாக்குறோம். விஜய் காப்பாத்திடுவார். விஜய் ஏன் காப்பாத்துவார்? ஏன்னா சினிமாலாம் சூப்பரா ஃபைட் பண்றாருல, அதனால அவர் காப்பாத்திடுவார். பேசிக்கான புரிதல் இருந்து அவங்க பாக்குறாங்க. கடவுளும் அதே கான்செப்ட் தானே. அப்கோர்ஸ் எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, ஆனா ஒவ்வொருத்தவங்களும் கடவுளை எப்படி அணுகுறோன்றது இருக்குல்ல. கண்டிப்பா. நான் ஒரு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல எல்லாம் ப்ரேயர் பண்ணும்போது எப்படின்னா, எனக்கு எப்படின்னா ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது நான் கடவுள் நம்பிக்கை உண்டு, அப்புறம் நடுவில் கடவுள் நம்பிக்கை போயிருச்சு, இப்ப திரும்ப வந்திருக்கு. நடுவில் ஒரு 20 years கேப் பார்த்தோம்னா நாத்திகர், அப்புறம் திரும்ப கடவுள் நம்பிக்கை. ஸோ அப்போ தொடக்கத்தில் எப்படின்னா, எனக்கு இது வேணும் அது வேணும், நல்ல மார்க் வேணும். அப்புறம் நான் யோசிச்சு பார்ப்பேன், என்ன நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எல்லாமே மளிகை சாமான லிஸ்ட் மாதிரியே வச்சிருக்கோமே நம்ம, இது சரியில்லை. கடவுளோட இப்படி இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, இது கரெக்ட் கிடையாது. அப்போ வேற எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாம், நமக்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்ட் பொட்டன்ஷியலை நம்ம கொண்டு வரலாம். நமக்குன்னு சில கேப்பபிலிட்டிஸ் இருக்கும்ல, அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக பண்ணோம்னா சொசைட்டியோட நம்ம கரெக்டாக இன்டெகிரேட் ஆயிடும். நான் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யாம இருக்கும்போது தான் சொசைட்டியோட நான் இன்டெகிரேட் ஆக மாட்டேன் ப்ராப்பரா. ஸோ நான் ஐடியலா எப்படி இருக்கணுமோ
அதை வெளியே கொண்டு வரணும். அவ்வளவுதான். நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கான அர்த்தமே அதுதான். எதுக்காக பிறந்தனோ அந்த வேலையை கரெக்டா செய்யணும். இன்னைக்கு ஒருத்தன் குடிச்சிட்டு ரோட்ல தனியா படுத்திருக்கான்னா பாவம், அவனுக்கு பர்பஸ் இல்லாம இருக்கான். அவன் என்ன செய்யணுமோ எங்க இருக்கணுமோ அதை செய்யாம தவறான விஷயத்தை செய்யறதால மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி நடு ரோட்ல அவன் படுத்திருக்கான். அப்ப அவனை தூக்கி சொசைட்டி ஓரமா போட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்யாம அவன் பொட்டன்ஷியல் ஃபுல்லா வேஸ்டா. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அப்படிதான் இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளும் அதே மாதிரி தான், ஒவ்வொருத்தங்களும் இதே மாதிரி தான். மேபி நம்ம டைரக்டா ரோட்ல படுத்திருக்க மாட்டோம், பட் நம்மளும் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம தவறான ரூட்ல தான் போய்கிட்டு இருப்போம். எங்க இருக்கணுமோ அங்க இல்லாம தான் இருப்போம். அதை கரெக்டா கண்டுபிடிச்சு, இந்த பைபிள்ல லாஸ்ட் ஷீப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த மாதிரி நம்மளும் இப்போ ஒரு லாஸ்ட் ஷீப் தான். 90 எல்லாருமே மக்கள் எல்லாமே அப்படிதான். ஸோ கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சு போக வேண்டிய இடத்துல போய் சேரணும். ஓகே, இந்த விசிபிள் இன்விசிபிள் லீடர்ஷிப்புக்கு வருவோம். இப்போ நம்ம கடவுள் பத்தி பேசினால எனக்கு ஒரு தாட் என்னன்னா, நாடு அடிமைப்பட்ட பொழுது நம்மளை காக்க வந்தவர் மகாத்மா தான். மகாத்மா போன்ற தலைவர்கள் தான் நம்மள இங்கிருந்து மீட்டாங்க அந்த அடிமை இந்தியால இருந்து. அவங்க விசிபிள் லீடர்ஸ். அவங்களுக்கு இருக்கிற மதிப்பை விட இங்க கிருஷ்ணருக்கு தான் அதிக மதிப்பு இருக்கு, ஒரு கடவுளுக்கு தான் அதிக மதிப்பு இருக்கு. ஆனா அவங்க இன்விசிபிள் லீடர்ஸ். ஸோ மக்கள் அவங்கள மதிக்கிறாங்க, பெரிய அளவில் தொழுறாங்க, கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, இறந்து போறாங்க. எல்லாம் கடவுள் இன்விசிபிள் லீடர்ஸ்க்கு நடக்குது. ஒரு விசிபிள் லீடர்ஸ் அவர் தான் மாத்தினாரு, நமக்கு எல்லாமே தெரியுது, போராடினாரு, அவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டாரு, சிறை போனாரு, எல்லாம் தெரியுது நமக்கு. ஆனா அவருக்கு நம்ம கொடுக்குற மதிப்போட ஒரு கடவுளுக்கு கொடுத்துடுறோம், இன்விசிபிள் லீடர்ஸ் கொடுத்துடுறோம். ஸோ இதுதான் அவங்க சொல்ல வராங்களா? இங்க உண்மையாக தலைவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க நீங்க கண்டுக்காதீங்க, கடவுள் போல மறைஞ்சிருக்காரு விஜய், ஸோ அவர் தான் உங்களை காப்பாற்ற போறாரு அப்படின்ற அந்த போலி நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? சிம்பிள்ங்க. இப்ப நான் சொன்னேன், ஒரு தலைவரை உருவாக்குறதுன்றது எவ்வளவு கஷ்டம், அந்த ப்ராசஸ் எப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். அது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். நான் என் வாழ்நாள் முழுக்க அந்த வேலையை நான் செய்யணும். அப்பதான் சொசைட்டி நான் கொஞ்சமாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அது கஷ்டமான வேலை. நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணும்போது சொசைட்டில பெரிய மாற்றங்கள் வரும். ஆனா சிம்பிளா ஒரு ஐடியலான லீடரை உருவாக்குறது ஈஸி. இவர் ஒரு சிறந்த தலைவர், அப்படி இப்படின்னு இவர் தப்பே பண்ண மாட்டார், இவருக்கு பயங்கரமான குணங்கள்லாம் இருக்குன்னு ஒரு ஐடியலான ஒரு மனிதர். அவன் இயற்கையா ஒரு மனிதன் அப்படி இருக்க முடியாது. இயற்கையா நம்ம எல்லாருமே நிறைய குறைகளோட தான் இருப்போம். ஐடியல் ஹியூமன் பீங் அவங்க கிரியேட் பண்றாங்க பாருங்க. இது ஹியூமன் பீங்ஸோட கேரக்டர். எப்பவுமே ஹியூமன் பீங்ஸ் இந்த மாதிரி ஐடியலைஸ் பண்ணி சில விஷயங்களை உருவாக்குவாங்க. சின்ன வயசுல காதலிக்கும் போது அவங்க மைண்ட்ல நிறைய விஷயம் இருக்கும் பாருங்க, அதை ஃபுல்லா அந்த இண்டிவிஜுவலுக்குள்ள திரிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் அவன் தப்பு பண்ணும்போது கோவம் வரும். ஆண் பெண் எல்லாருமே அப்படிதான். நம்ம மைண்ட்ல ஒரு ஐடியலான ஒரு கேரக்டர் வச்சிருந்தோம், இவன் வேற மாதிரி பிஹேவ் பண்றான் என்ற அந்த கோவம் வரும். அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் நம்ம புரிஞ்சுப்போம் யதார்த்தத்தை, ரைட்ரா எல்லாரும் இப்படிதான் இருப்பான் போலன்னு புரிஞ்சுப்போம். ஸோ இந்த விஷயம் இருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, கடவுள்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான், ஐடியலைஸ் பண்ணி உருவாக்கப்பட்டவங்க. இப்ப ஜீசஸ் எடுத்துப்போம். அவரு ஒரு காலத்துல ஒரு ஹியூமன் பீயிங்கா வாழ்ந்திருப்பார், சில விஷயங்கள் செய்யறாரு, ரோம் அவரை தண்டிக்குது, ரைட்? அதுக்கப்புறம் 50 இயர்ஸ் கழிச்சு தான் டாக்குமெண்ட் பண்றாங்க. அவர் இறந்து ஏறக்குறை 50 இயர்ஸ் கழிச்சு தான் டாக்குமெண்ட் பண்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவர் ஒரு மனிதராக இருப்பார், அவர் சாதாரண மனிதர் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியான விஷயங்கள் பண்ண மனிதர். ஆனால் நீங்க டாக்குமெண்ட் பண்ணும்போது ஐடியலைஸ் பண்ணிடுறீங்க, அதை இன்னும் புனிதமாக்கிறாங்க. ஆமா, நீங்க ஐடியலைஸ் பண்ணிடுறீங்க. உங்களோட அந்த கேரக்டர் இருக்கு பாருங்க, ஐடியலைஸ் பண்ணுன்ற அந்த ஒரு தேவை இருக்கு பாருங்க, அதை உள்ள கொண்டு வந்து அந்த மனிதரை ஐடியலைஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் அப்படிதான். கடவுள்கள் மனிதர்கள் தான், ஏதோ ஒரு மனிதனோட சாயல் உள்ள இருக்கும் அந்த கடவுளுக்குள்ள. ஸோ அவர் ஐடியலைஸ் பண்ணி மந்திரங்கள் அது இதுன்னு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துடுறீங்க. ஸோ அதனால இவங்கள நம்ம தான் உருவாக்கியிருக்கோம். அதான் இப்போ மார்க்ஸ் சொல்வார்னு நினைக்கிறேன், காட் மேன் இஸ் நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் காட், காட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மேன் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் பழைய விஷயம், ஒரு மாதிரி படிச்சது. ஸோ கடவுள் நம்மளை உருவாக்கல, நம்ம தான் கடவுளை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கடவுள்கள் நிறையா பார்த்தோம்னா நமக்கு ஐடியலாக நம்ம மைண்டில் வச்சுருப்போம்ல, நம்ம இமேஜினேஷனை கேப்சர் பண்ணுற மாதிரி அவங்க ஐடியலைஸ் பண்ண சில வேர்ஷன்ஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள டீப்பாக போய் பார்த்தோம்னா ஒரு சாதாரண மனிதன் தான் இருப்பான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியலைஸ் பண்ணி ஒரு கடவுளாக மாற்றிடுறது. ஓகே, இதோட போதும் நினைக்கிறேன் இந்த டாபிக். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மக்களுக்கு எதனா கருத்து இருந்தாலும் நீங்களும் கீழே சொல்லலாம். விசிபிள் லீடர், இன்விசிபிள் லீடர்ஷிப் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.